ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து 11th ஹிஸ்ட்ரியில் அந்த ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் அப்படின்ற லெசன். அதில் பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து ஆல்ரெடி வந்து ரீடிங்க்கான வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீடிங் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எப்போயுமே ரீடிங் தானே கொடுப்போம். ஸோ அதான் இருக்கும். இதுக்கான டீச்சிங் வீடியோ சீக்கிரமே ப்ரொவைட் பண்ணுறேன். இது வந்து புதுசாக படிக்கிறீங்க, இல்லை ரிவிஷன் பண்ணுறீங்க, அல்லது வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த கொஷின்ஸும் மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பார்ட் 1ல் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது அரேபிய வீரர்கள் பணிய வைக்கப்பட்டார்கள் இது வரைக்கும். இப்போ அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம அந்த ரீடிங் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? பார்ட் 1 பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஓகே. மைசூர் அரசில் 1830ஆம் ஆண்டு நிதி நிர்வாக முறைகேட்டில் அரசர் ஈடுபட்டார் என்ற காரணத்தை முன்வைத்து ஏற்பட்ட கிளர்ச்சியை வெலஸ்லியோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் மூலம் கம்பெனி தலையிட்டு சரி செய்தது. கவர்னர் ஜெனரலாக இருந்த வில்லியம் பென்டிக் அரசரை அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் விடுவித்து மார்க் கப்பன் என்பவரிடம் நிர்வாக பொறுப்பை ஒப்படைத்தார். குவாலியரின் வாரிசு இளம் வயதினரை என்பதால் நிர்வாகம் கட்டுடைந்து அரசவையில் கோஷ்டிகள் தோன்றி அவர்களுக்குள் கடுமையாக சண்டையிட்டு கொண்டார்கள். இராணுவமோ கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு செயலிழந்து கிடந்தது. எல்லன்பரோ வலிமையான படைகளோடு வந்து சேர்ந்தார். அவரது படைகளை உள்ளூர் படைகள் எதிர்த்தன. மகாராஜ்பூர் போரில் உள்ளூர் இராணுவம் தோற்கடிக்கப்பட்டு 1843ஆம் ஆண்டில் படைபலத்தை குறைத்து கொள்வதோடு உள்ளிட்ட நிபந்தனைகளோடு புதிய வழிமுறை மொழியப்பட்டது. டல்லௌஸின் வாரிசு இழப்பு கொள்கை பிரிட்டிஷாரின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் இருந்த பகுதியை விரிவாக்கியது. இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியிலும் இந்திய மன்னரால் ஆட்சி செய்யப்பட்டு வந்த அரசுகளின் மீதான கம்பெனி அதிகாரம் ஓங்கியது. நெக்ஸ்ட், குடிமை மற்றும் நீதி நிர்வாகங்களில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள். நீதிபதியும் கிழக்கிந்திய சிந்தனை மரபை ஏற்றவருமான வில்லியம் ஜோன்சன் உதவியினை பெற்று காரன் வாலிஸ் கம்பெனி நிர்வாகத்தை கட்டமைத்தார். குற்றம் நடப்பதை கண்டுபிடிக்கவும் தண்டனை வழங்கவும் ஒரு சிறிய முறையை அறிமுகப்படுத்தியதன் மூலமாக கிளைவ் உருவாக்கிய இரட்டையாட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்தார். வரி வசூலிக்கும் பொறுப்பை பொது நிர்வாகத்திடமிருந்தும் நீதித்துறையிலிருந்தும் பிரித்தார். ஆட்சியாளர்களை, அதாவது கலெக்டர்ஸ், வரி வசூலிக்க மட்டுமே பணித்து அவர்களை நீதி வழங்கும் பொறுப்பிலிருந்து விடுவித்தார். குற்றவியல், உரிமையியல் நீதிமன்றங்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டன. நீதித்துறையின் உச்சங்களாக சதர் திவானி அதாலத்தும் சதர் நிஜாமத் அதாலத்தும் திகழ்ந்தன. குற்றவியல், குடிமையியல், நீதியியல் உச்சபட்ச முறையீட்டு நீதிமன்றங்களான இவை கல்கத்தாவில் அமையப்பெற்று கவர்னர் ஜெனரல் உள்ளிட்ட குழுவினரால் வழிநடத்தப்பட்டன. அவற்றின் கீழ் 4 பிராந்திய முறையீட்டு நீதிமன்றங்கள் கல்கத்தா, தக்காணம், முர்ஷிதாபாத், பாட்னா ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டன. இந்நீதிமன்றங்கள் ஒவ்வொன்றினுக்கும் 3 ஐரோப்பிய நீதிபதிகளும் அவர்களுக்கு உதவி புரிய ஓர் இந்திய வல்லுநரும் நியமிக்கப்பட்டார்கள். இந்நீதிமன்றங்களின் கீழ் ஒரு ஐரோப்பிய நீதிபதியையும் அவருக்கு துணையாக சில இந்தியர்களையும் உள்ளடக்கிய மாவட்ட மற்றும் நகர நீதிமன்றங்கள் இயங்கின. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெருநகரிலும் ஓர் நீதிமன்றம் அமைந்தது. அவற்றின் கீழ் இந்திய நீதிபதிகளை கொண்ட முன்சிப் நீதிமன்றங்கள் இயங்கின. சிவில் வழக்குகளில் இஸ்லாமிய சட்டங்கள் பின்பற்றப்பட்டன. குற்றவியல் வழக்குகளில் தொடர்புடையவரின் சமய பின்னணியினை பொறுத்து இந்து சட்டமும் இஸ்லாமிய சட்டமும் பின்பற்றப்பட்டன. நெக்ஸ்ட், காரன் வாலிஸின் தலையாய பங்களிப்பானது குடிமைப் பணிகளின் சீர்திருத்தமே ஆகும். அவர் திறமை வாய்ந்தவர்களையும் நேர்மையானவர்களையும் பணியமர்த்த வழிவகை செய்தார். கம்பெனி அதிகாரிகளுக்கு சொற்ப சம்பளத்தை வழங்கிவிட்டு அவர்களை தனியாக வியாபாரம் செய்ய அனுமதிக்க பழைய நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். திறமையின் அடிப்படையில் பணி வழங்கிய போதும் இந்தியர்கள் பணியாற்ற தகுதியற்றவர்கள் என்று கருதியதால் அவர்களை பணிக்கு அமர்த்த மறுத்தார். ஒவ்வொரு மாவட்டமும் தானாக்களாக, அதாவது காவல் வட்டம் பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு தானாவும் இந்தியர் ஒருவரால் வகிக்கப்பட்ட தரோகா என்ற பதவியின் கீழ் வைக்கப்பட்டிருந்தது. காரன் வாலிஸின் காவல்துறை நிர்வாக முறை பின்னர் மேலும் மெருகேற்றப்பட்டது. நீதி அதிகாரத்திற்கும் வருவாய் அதிகாரத்திற்கும் இடையேயான திடமான பிரிவு கைவிடப்பட்டது. ஆட்சியரே நீதி வழங்குபவராகவும் செயலாற்ற துவங்கினார். குடிமை மற்றும் நீதி நிர்வாகத்தை பயன்படுத்திய காரன் வாலிஸ் கம்பெனி ஊழியரின் கல்வியை மேம்படுத்த போதிய அக்கறை செலுத்தவில்லை. வெலஸ்லியோ
அவர்களின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். இங்கிலாந்தின் தாராளவாத கல்வி முறையோடு இந்தியரின் மொழி, சட்டங்கள், பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை குடிமைப் பணியாளர்கள் அறிந்திருத்தல் நன்று என அவர் கருதினார். இந்நோக்கத்தோடு கல்கத்தாவின் வில்லியம் கோட்டையில் 1800 ஒரு கல்லூரி துவங்கப்பட்டது. கம்பெனியின் குடிமைப் பணியாளர்களுக்கு இங்கு 3 வருட கால பயிற்சி வழங்கப்பட்டது. பல ஐரோப்பிய பேராசிரியர்களும் 80 இந்திய பண்டிதர்களும் இங்கு பணிபுரிந்தனர். இதுவே வங்காள கிழக்கிந்திய பள்ளியாக உருவெடுத்தது. கிழக்கிந்திய கல்லூரி 1806 இங்கிலாந்தில் துவங்கப்பட்டது. வில்லியம் கோட்டை கல்லூரியின் அடியொற்றி எல்லிஸ் என்பவர் தூய ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை 1812 சென்னையில் உருவாக்கினார். இங்குதான் தென்னிந்திய மொழிகள் சமஸ்கிருதத்தோடு தொடர்பில்லாத சுதந்திர தனிமொழி குடும்பத்தை சேர்ந்தவை எனும் கருத்தாக்கம் முதலில் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு, கம்பெனி ஆட்சியில் கல்வி வளர்ச்சி. மௌல்வி ஒருவரின் துணையோடு வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஒரு மதரசாவை உருவாக்கியதே பிரிட்டிஷார் கல்விக்கு ஆற்றிய முதல் தொண்டாகும். இம்மதரசா 40 மாணவர்களை கொண்டு துவங்கப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையும் வழங்கியது. இஸ்லாமியருக்கு வாரன் ஹேஸ்டிங்ஸ் செய்தது போன்ற சேவையை இந்துக்களுக்கு மேற்கொள்ள அவருக்கு பின் பொறுப்பேற்றோர் தயாராக இருந்தனர். காரன் வாலிஸ் வாரணாசியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரியை 1891 நிறுவினார். அதன் பின் வந்த 20 ஆண்டுகளில் பெரிய நடவடிக்கைகள் எதையும் பிற ஆளுநர்கள் மேற்கொள்ளவில்லை. கம்பெனியின் நலம் கருதி இந்தியாவில் கல்வி வளர்ச்சியை மேற்கொள்வது விரும்பத்தக்கது அல்ல என்று நினைத்து செயல்பட்டது. பின்னர் 1813 வெளியிடப்பட்ட பட்டயச் சட்டத்தில் தெளிவான கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. ஹேஸ்டிங்ஸ் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்ற பின் கிறிஸ்துவ சமய தொண்டாற்றுவோர் மூலமாக தாய்மொழி கல்வியின் வளர்ச்சியை ஊக்குவித்தார். கல்கத்தாவில் 1817 ஆங்கில மொழியையும் மேற்கத்திய அறிவியலையும் ஆதரித்த இந்தியரின் எண்ண ஓட்டத்தை பூர்த்தி செய்யும் விதமாக துவங்கப்பட்ட இந்து கல்லூரிக்கு அவரே புரவலனானார். அலெக்சாண்டர் டஃப் போன்ற கிறிஸ்துவ சமயப் பணியாளர்களும் கல்வியை வளர்த்தெடுக்க தூண்டுகோலாக இருந்தனர். ஹேஸ்டிங்ஸின் தாராள பார்வையும் அதன் விளைவாக 1799 பத்திரிகைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டதும் கல்வி வளர்ச்சியில் பாராட்டுக்குரிய நடவடிக்கைகளாகும். இச்சூழலில்தான் 1818 வங்காள வாராந்திர இதழ் சமாச்சார் தர்பன் துவங்கப்பட்டது. இந்திய மக்களின் வளர்ச்சியையும் மேம்பாட்டினையும் 1833 பட்டயச் சட்டம் வலியுறுத்தியது. ஒருங்கிணைந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக வில்லியம் பெண்டிக் சமூக சீர்திருத்தத்தின் பொருட்டு தக்கர்களை தூக்கி சடங்கு முறையாக கொள்ளையடிப்பதையும் கொலை செய்வதையும் வழக்கமாக கொண்டிருந்தவங்க தான் தக்கர்கள். அவங்கள அழிக்கவும் சதி முறையை ஒழிக்கவும் கல்வி மேம்பாட்டிற்கு பல பள்ளிகளையும் கல்லூரிகளையும் திறக்க தலைப்பட்டார். கல்கத்தா மருத்துவக் கல்லூரியை 1835 துவங்கினார். இக்கல்லூரியின் மாணவர்கள் தங்கள் படிப்பை முடிக்கும் பொருட்டு 1844 லண்டனுக்கு அனுப்பப்பட்டார்கள். 1845 பம்பாயில் கிராண்ட் மருத்துவக் கல்லூரி நிறுவப்பட்டது. தாம்சன் பொறியியல் கல்லூரி 1847 ரூர்கேயில் தோற்றுவிக்கப்பட்டது. கல்கத்தாவில் 1849 பெண்களுக்கான பள்ளி துவக்கப்பட்டது. பட்டயம் சார்ட்டர் என்பது ஒரு நாட்டின் இறையாண்மை அதிகாரத்தை மையமாக கொண்டு சகல அதிகாரங்களும் சலுகைகளும் உள்ள ஒரு வணிக நிறுவனத்தையோ பல்கலைக்கழகத்தையோ நகரத்தையோ உருவாக்க வழங்கப்படும் சட்டமாகும். கிழக்கிந்திய கம்பெனி மகாராணி எலிசபெத் 1600 வழங்கிய பட்டயத்தின் மூலம் துவங்கப்பட்டது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் கவர்னர் ஜெனரலாக 1873 பதவியேற்றது முதல் 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்பட்டயம் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாயது. பிரிட்டிஷ் முடியாட்சி நேரத்தின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் இந்தியா வருவதற்கு முன்பு வழங்கப்பட்ட 1853 பட்டயச் சட்டமே கடைசியானது ஆகும். நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்க. மெக்காலே இந்திய இலக்கியம், தத்துவம், மருத்துவம் இவற்றில் எதிலும் மெக்காலே நல்லவற்றை காணவில்லை. 1835 அவர் எழுதிய கல்வி குறித்த குறிப்பில் மெக்காலே கீழ்க்கண்டவாறு எழுதினார்: எனக்கு அரபு மொழியும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. ஆனால் அரபு சமஸ்கிருத மொழிகள் சிறப்பானவையாக கருதப்படும் நூல்களின் மொழியாக்கங்களை படித்திருக்கிறேன். எனது நாட்டிலும் இங்கும் இந்தியாவில் கிழக்கிந்திய மொழிகளில் புலமை பெற்ற மனிதர்களுடன் உரையாடியிருக்கிறேன். நல்லதோர் ஐரோப்பிய நூலகத்தில் உள்ள ஓர் அலமாரியிலிருக்கும் நூல்கள் அரேபியாவிலும் இந்தியாவிலும் உள்ள அனைத்து இலக்கிய நூல்களுக்கும் சமம் என்பதை அவர்களுள் ஒருவர் கூட மறுக்க மாட்டார்கள். தற்போது நமக்கும் நாம் ஆளுகின்ற லட்சக்கணக்கான மக்களுக்குமிடையே
உரைபெயர்ப்பாளராக ஒரு வர்க்கத்தை உருவாக்க நாம் முடிந்ததை செய்ய வேண்டும். இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியர், ஆனால் சுவையில், கருத்தில், தார்மீகத்தில், அறிவில் ஆங்கிலேயர்களாக இருக்கும் ஒரு வர்க்கம். பிராந்திய மொழிகளை சீர்திருத்தி மேற்கத்திய சொற்பட்டியலிலிருந்து அறிவியல் தொடர்பான சொற்களை சேர்த்து செழுமைப்படுத்தி அனைத்து மக்களும் எவ்வழியில் அறிவை கொண்டு சேர்க்க முடியுமோ அவ்வழியில் கொண்டு சேர்க்கும் பொறுப்பை அவ்வர்க்கத்திடமே விட்டுவிடலாம் அப்படின்னு சொல்லி மெக்காலே சொல்லியிருக்கார். மெக்காலே ஒரு சட்ட உறுப்பினராக 1835ஆம் ஆண்டு இந்தியாவை வந்தடைந்தார். அவர் கல்வி குழுமத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அவருக்கு உள்நாட்டு கல்வி மீது மதிப்பு இருக்கவில்லை. மெக்காலே ஆங்கில வழி கல்வியை ஆதரித்து பரிந்துரைத்ததால் அரசு ஆங்கில மொழியை பயிற்று மொழியாகவும் அரசு மொழியாகவும் ஏற்றுக்கொண்டது. டல்ஹௌசியும் கல்வி வளர்ச்சியில் அக்கறை காட்டினார். அவர் வடகிழக்கு மாகாணத்தின் துணை ஆளுநர் 1843 53 வரைக்கும். ஜேம்ஸ் தாமஸினால் உருவாக்கப்பட்ட தாய்மொழி கல்வி முறைக்கு ஆதரவு கொடுத்தார். சார்லஸ் வுட்டின் கல்வி அறிக்கை 1854 ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலைப் பள்ளியையும் கல்லூரி படிப்பையும் உள்ளடக்கிய ஒரு விரிவாக துவங்கப்பட்டு 3 மாகாண தலைநகரங்களிலும் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகவே 1857 சென்னை பல்கலைக்கழகமும் பம்பாய், கல்கத்தா பல்கலைக்கழகங்களும் தோற்றுவிக்கப்பட்டன. டல்ஹௌசி மெக்காலேயின் கொள்கையை மாற்றி தாய்மொழியிலும் கல்வி நிலையங்கள் உருவாவதை ஆதரித்தார். அவர் சாதி சமய பாகுபாடு பார்க்காமல் தனியாரின் கல்வி சேவையை ஆதரிக்கும் விதமாக கல்வி சேவையில் ஈடுபட்ட தனியாருக்கும் மானியம் வழங்கினார். நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு முயற்சிகளும் வளர்ச்சி நடவடிக்கைகளும். ஃபஸ்ட்டு பிண்டாரி போர். பிண்டாரி கொள்கை கூட்டத்தில் இஸ்லாமியர்கள், இந்துக்கள் என இரு சமயத்தை சார்ந்தவர்களும் இருந்தனர். துணைப்படை திட்டத்தினால் வேலை இழந்த பல வீரர்கள் இக்கொள்கை கூட்டத்தில் சேர்ந்து கவலை கொள்ளும் அளவுக்கு பெருகினர். பிரிட்டிஷ் அரசு பிண்டாரிகள் மீது போர் பிரகடனம் செய்தது. ஆனால் அது மராத்தியருக்கு எதிரான போராக உருப்பெற்றது. இப்போர்கள் பல்லாண்டுகள் 1811-18 நடைபெற்றாலும் மொத்த மத்திய இந்தியாவையும் இறுதியில் பிரிட்டிஷார் வசம் கொண்டு சேர்த்தது. இவங்க தான் பிண்டாரிகளிடமிருந்து தப்பிக்க மக்களை அவங்கள தீ வச்சுக்கிட்ட நிகழ்வு இது. அடுத்து வில்லியம் பென்டிக் இருக்கார். நெக்ஸ்ட்டு தக்கர்களை அடக்குதல். தக்கர்கள் 14ஆம் நூற்றாண்டிலிருந்து தில்லிக்கும் ஆக்ராவிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கொள்ளையடித்து கொண்டிருந்த கூட்டத்தினர் ஆவர். அவர்கள் தங்கள் அமைப்பை உறுதிமொழி ஏற்பதன் மூலமாகவும் சில சடங்கு ஆச்சாரங்களை பின்பற்றுவதன் மூலமாகவும் பலப்படுத்தி அப்பாவி வழிப்போக்கர்களை எதிர்பாராத தருணத்தில் தாக்கி காளியின் பெயரால் கொலை செய்து வந்தனர். தக்கர்களின் அச்சுறுத்தலை அடியோடு நீக்க பென்டிக் ஒரு திட்டத்தை வகுத்து அவர்களை அழிக்க வில்லியம் ஸ்லீமனை நியமித்தார். 3000க்கும் மேற்பட்ட தக்கர்களின் குற்றங்கள் 1831-37 வரையான காலகட்டத்தில் நிரூபணமானது. 500 பேர் அரசு சாட்சிகளாக மாறினர். தக்கர்களை முன்னிட்டு எழுந்த பிரச்சனைகள் 1860ஆம் ஆண்டு வாக்கில் முடிவுக்கு வந்தன. இவங்க தான் தக்கர்கள் அப்படின்றவங்க. நெக்ஸ்ட்டு சதி ஒழிப்பு. விதவைகளை அவர்களது கணவர்களின் சிதையோடு சேர்த்து எரிக்கும் சதிமுறையை ஒழிக்க முடிவெடுத்ததன் மூலம் வில்லியம் பென்டிக் தன் மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தினார். அவருக்கு முன் பதவி வகித்த கவர்னர் ஜெனரல்கள் சமயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தலையிட யோசித்த பின்புலத்தில் பென்டிக் தயக்கமில்லாமல் சட்டம், அதாவது சதி ஒழுங்கு சட்டம் 1829 ஒன்றை இயற்றி அதன் மூலம் இப்பழக்கத்திற்கு ஒரு முடிவு கொண்டு வர முயன்றார். ராஜாராம் மோகன் ராயின் பிரச்சாரங்களும் முயற்சியும் இந்த மனிதத்தன்மையற்ற முறை ஒழிய முக்கிய காரணமாக இருந்தன. நெக்ஸ்ட்டு இருப்பு பாதையும் தபால் தந்தி முறையும். இருப்பு பாதை அமைக்க முதல் கோரிக்கையை வைத்தது ஐரோப்பிய வியாபார சமூகமே ஆகும். இந்தியாவில் வெற்றிகரமாக இருப்பு பாதை போக்குவரத்து திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா என்ற சந்தேகம் கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குநர்களிடம் இருக்கவே செய்தது. இருப்பு பாதை போக்குவரத்தின் மூலமாக பொருளாதார சாதனங்கள் ஏற்படும் என்று டல்ஹௌசி வாதிட்டு அதை வலியுறுத்தினார். எனினும் 1887 பெருங்கிளர்ச்சிக்கு முன்பு வெறும் 300 மைல் தூரம் மட்டுமே இருப்பு பாதை அமைக்கப்பட்டிருந்தது. இந்தியாவிற்கும் லண்டனுக்கும் இடையே தந்தி போக்குவரத்தை உருவாக்க பல கோரிக்கைகள் வைக்கப்பட்ட போதும் தந்தி போக்குவரத்து இந்தியாவில் 1884ஆம் ஆண்டு தான் துவங்கியது. 1887ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சியின் போது அதன் முக்கியத்துவம் உணரப்பட்டது. 1857ஆம் ஆண்டின் பெருங்கிளர்ச்சிக்கு பின் அது அதிமுக்கிய தேவை என்ற நிலையை எட்டியது. லண்டனுக்கும் கல்கத்தாவிற்கும் இடையே தொடர்பு கொள்ள பல நாட்கள் ஆன சூழல் மாறி
28 நிமிடங்களில் தொடர்பு கொள்ள தந்தி வழி செய்தது. ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள தூரம் 1869ஆம் ஆண்டில் சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதால் கிட்டத்தட்ட 4000 மைல்களாக குறைந்தது. 1870ஆம் ஆண்டிற்குள் லண்டன் இந்தியா அலுவலகத்தில் அரசு செயலருடன் பிரிட்டிஷ் இந்திய அரசு திறன் கொண்ட தொடர்பு வைக்க முடிந்திருந்தது. இதன்பின் கர்சன் நீங்கலாக மற்ற கவர்னர் ஜெனரல்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமைச் செயலகமாக திகழ்ந்த வெள்ளை மாளிகை ஒயிட்ஹால் தொடர்பு கொள்ளாமல் முடிவெடுக்க தயங்கினார்கள். நெக்ஸ்ட், பம்பாய்க்கும் தானேக்கும் இடையே இருப்பாதை 1853ஆம் ஆண்டு அமையவும், ஹவுராவுக்கும் ராணிகஞ்சுக்கும் இடையே 1854 to 55ஆம் ஆண்டுகளில் அமையவும் செய்தது. தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை 1886ஆம் ஆண்டு மதராஸுக்கும் அரக்கோணத்துக்கும் இடையே அமைக்கப்பட்டது. அவ்வாண்டில் திறந்து வைக்கப்பட்ட ரயில் நிலையங்கள் ராயபுரம் ரயில் நிலையமும் ஒன்று. இதான் முதல் புகைவண்டி பம்பாய், மும்பை டு தானே. ஓகேவா. நெக்ஸ்ட், நீர்ப்பாசன வசதி. பாசன வசதி ஏற்படுத்தி கொடுப்பதை பிரிட்டிஷ் அரசு புறக்கணித்தது. இந்திய அரசர்கள் வெட்டி சென்ற பழைய கால்வாய்களும் குளங்களும் பயனற்று கிடப்பதை கண்ட போதும் அவற்றை தூர்வாரி பயன்பாட்டிற்கு கொடுக்கவோ புதுப்பிக்கவோ கம்பெனி முயற்சி செய்யவில்லை. சென்னையில் நாம் பின்வரும் பக்கங்களில் விரிவாக காணப்போவது போல ஆர்தர் காட்டன் என்ற பொறியியல் அலுவலர் ஒருவரின் தனிப்பட்ட ஆர்வத்தால் சிற்சில பாசன வேலைகள் நடந்தேறின. பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையே கொள்ளிடத்தின் குறுக்கே 1836இல் அணையை கட்டினார். கிருஷ்ணா நதியின் குறுக்கே அணை கட்டும் பணி 1853ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் இந்தியா செல்வதற்கு கிருஷ்ணா நதியின் குறுக்கே அணை கட்டும் பணி 1853இல் துவக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசு நேரடி கட்டுப்பாட்டிற்குள் இந்தியா செல்வதற்கு முன்பாக வட இந்தியாவில் 1830இல் யமுனா கால்வாயும் 1857இல் கங்கை கால்வாயும் 45 மைல்கள் வரை நீடித்த பணியும் 1886இல் பஞ்சாப் பகுதியில் அமைந்த பாரி இடைத்துறை கால்வாய் தோஆப்னு சொல்லுவாங்க, தோண்டும் பணியும் பாசன வசதி மேம்பாட்டில் குறிப்பிடத்தக்க முக்கிய பணிகளாகும். ஆனால் கால்வாய்கள் மண்ணில் உப்புத்தன்மையை கூட்டவும் தேவையில்லாத இடங்களில் தண்ணீர் தேங்கவும் வழிவகுத்தது. நெக்ஸ்ட், காடுகள். பிரிட்டிஷ் இந்திய அரசுக்கு வருவாய் ஈட்டிக் கொடுக்க கூடியதாக நிலைமை விளங்கியது. அதனால் வேளாண் நிலத்தை விரிவுபடுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அதற்காக காடுகள் அளிக்கப்பட்டன. ஜங்கிள் மஹல் காடுகளிலிருந்து ஜமீன்கள் உருவாக்கப்பட்டு ஏலம் விடப்பட்டன. முறையான வேளாண்மைக்கு உட்படுத்தப்பட்டன. இந்நிலங்களின் பூர்வீக குடிகளான சந்தால் பழங்குடி மக்கள் விரட்டப்பட்டார்கள். ஆகவே சந்தால் இன மக்களே பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடி மக்களாக திகழ்கிறார்கள். ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு மலைகளில் தோட்டப்பெயர் விவசாயத்திற்கு நிலங்கள் சொற்ப விலைக்கு விற்கப்பட்டது. ஆர்வ மிகுதியால் தோட்டப்பயிர்களை சாகுபடி செய்ய இந்திய அரசர்களும் ஜமீன்தாரர்களும் காடுகளை அழித்தார்கள். ஆனால் காபி பல இடங்களில் செழித்து வளரவில்லை. எனினும் விடாமல் காடுகளை அழித்து காபி தோட்டங்களை உருவாக்க முயன்று கொண்டே இருந்தார்கள். இருப்பு பாதை பதிக்கும் பொருட்டு பெருமளவில் மரங்கள் வெட்டப்பட்டன. 1870களில் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் மரங்கள் என்ற அளவில் வெட்டப்பட்டு இருப்பு பாதை அமைக்க தண்டவாள குறுக்கு கட்டைகளாக பயன்படுத்தப்பட்டன. இந்திய மரங்களில் சால், தேவதாரு, தேக்கு போன்றவை அவற்றின் வலிமைக்காக பிற மரங்களை விட அதிகம் வெட்டப்பட்டன. வங்காளம் மற்றும் பீகார் பகுதிகளை உள்ளடக்கிய ஜங்கிள் மஹால் காடுகளிலிருந்து அதிக எண்ணிக்கையில் அவை வெட்டப்பட்டன. இங்கிலாந்தில் இருப்பு பாதை அமைக்கும் பொருட்டு இந்தியாவிலிருந்து மரப்படகுகள் அனுப்பப்பட்டன. இந்திய காடுகளின் செல்வ வளம் அழிக்க முடியாதது என்ற தொன்மக்கூற்று உடைபட்டது. இப்பின்னணியில் காடுகளின் வளங்களை மேலாண்மை புரிவதற்கும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் 1865இல் இந்திய வனச்சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. பாரபட்சமாக இச்சட்டம் காடுகளின் வளங்களை பூர்வீக குடிகள் பயன்படுத்த தடை விதித்ததால் அவர்களின் அதிருப்தியை பெற்றது. அவர்களின் எதிர்ப்பையும் புறக்கணிப்பையும் கட்டுக்குள் கொண்டுவரும் விதமாக கொடுமையான குற்றப் பழங்குடியின சட்டம் 1871இல் இயற்றப்பட்டது. காலனிய ஆதிக்க காலம் முழுமையும் அவ்வப்போது பழங்குடியின மக்கள் காலனி அரசுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். காலனி ஆட்சியில் இயற்றப்பட்ட வனச்சட்டங்கள் இன்றளவும் மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. நெக்ஸ்ட், தொழில் முடக்கமும் செல்வச் சுரண்டலும். ஐரோப்பிய நாடுகள் கிழக்கிலிருந்து பெரும் அளவில் இறக்குமதி செய்து கொண்ட அளவிற்கு ஆரம்பத்தில் ஏற்றுமதி செய்ய முடியவில்லை. ஏற்றுமதியான நறுமணப் பொருட்கள், பருத்தி, ஆபரணங்கள் முதலானவற்றிற்கு மாற்றாக கிழக்கு நாடுகளுக்கு ஐரோப்பாவிலிருந்து எதுவும் தேவைப்படவில்லை.
இந்த நிலையை இங்கிலாந்தின் ஜவுளி உற்பத்தியில் ஏற்பட்ட தொழிற்புரட்சி முதன்முறையாக மாற்றியமைத்தது. அதன்பின் திட்டமிட்டே இந்தியாவில் தொழில்கள் அழிவுக்கு தள்ளப்பட்டன. உலகின் துணி உற்பத்தியில் முதன்மை பெற்று விளங்கிய இந்தியா லங்காஷயரின் அதாவது இங்கிலாந்தோட பருத்தி ஆடை தேவைக்கு சந்தையாக மாற்றப்பட்டது. குறைந்த விலையில் இயந்திரங்களின் மூலம் தயாரிக்கப்பட்ட பிரிட்டிஷ் பொருட்கள் இந்திய சந்தைகளில் குவியலாயின. நீண்ட கால பயன்பாட்டிற்கு உகந்தமையாக இருந்ததனாலும் சொற்ப விலைக்கு விற்கப்பட்டதாலும் இயந்திர தயாரிப்பில் உருவான பொருட்களின் பயன்பாடு ஓங்கி இந்திய கைவினைப் பொருட்கள் உற்பத்தி நலிவடைய காரணமாயிற்று. முதல் 30 ஆண்டுகளில் கம்பெனி அரசு பிரிட்டனிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதியான பொருட்களை இறக்குமதி வரி ஏதும் விதிக்காமல் தங்குதடையின்றி அனுமதிக்கும் கொள்கையை பின்பற்றியது. இப்பொருட்கள் உள்நாட்டில் உற்பத்தியான பொருட்களை விட விலை குறைவாக இருந்தன. அதேவேளை இந்திய உற்பத்தி பொருட்கள் மீது பாதுகாப்பு வரிகள் பலவற்றை திணித்து பிரிட்டிஷ் சந்தையில் பங்கு பெற முடியாமல் செய்தனர். இக்கொள்கை இந்திய நெசவாளர்களையும் வணிகர்களையும் பெரிதும் பாதித்தது. நெசவாளர்கள் பெருமளவில் வேலையிழந்து வாழ்வாதாரத்திற்காக வேளாண்மைக்கு செல்ல கட்டாயப்படுத்தப்பட்டனர். ஏற்கனவே நிலத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த மிக அதிக அளவிலான வேளாண் மக்களோடு நெசவாளர்களும் சேர்ந்ததால் நிலத்தின் மீதான அழுத்தம் அதிகமாகி நிலைமையை மேலும் சிக்கலாக்கியது. இஸ்லாமியர் ஆட்சி முறையை பிரிட்டிஷ் அரசிடமிருந்து வேறுபடுத்தி பார்த்த வில்லியம் பென்டிக் முந்தைய ஆட்சியை நன்மை பயக்கக்கூடியதாக கருதினார். பென்டிக் எழுதுகிறார் பல வகைகளிலும் இஸ்லாமியர் ஆட்சி நன்மை விஞ்சுகிறது. அவர்கள் படையெடுத்துச் சென்ற நாடுகளிலேயே குடியமர்ந்தார்கள். அவர்கள் உள்ளூர் மக்களோடு மன உறவு கொண்டார்கள். அவர்களுக்கு அனைத்து சலுகைகளும் வழங்கினார்கள். படையெடுத்தவர்களும் அடிபணிந்தவர்களும் ஒத்த கருத்தும் எண்ண ஓட்டமும் கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள். இதற்கு மாறாக நம்முடைய ஆட்சியோ நேர் எதிரானதாக உள்ளது. விரோத போக்கு, சுயநலம், இரக்கத்தன்மை ஆகியவை அதன் கூறுகள். பிரிட்டிஷ் இந்தியாவின் வரவு செலவு கணக்கில் இராணுவ மற்றும் குடிமை நிர்வாக செலவுகள் 80% எஞ்சிய 20% மட்டுமே மற்ற துறைகளுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலை இருந்தது. வேளாண்மை புறக்கணிக்கப்பட்டது. பாசன வசதி ஏற்படுத்தப்படவில்லை. காலனி அரசு நிர்வாகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இருப்பு பாதை பதிப்பதில் ஆர்வத்தை குறைத்து கொள்ளலாம் என்று ஆர்தர் காட்டன் பரிந்துரைத்தது இங்கிலாந்தின் ஏகாதிபத்திய அரசால் நிராகரிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி கால் நூற்றாண்டில் ஏற்பட்ட தொடர் பஞ்சங்கள் பிரிட்டிஷ் முடியரசை அணைகள் கட்ட சில நடவடிக்கைகள் எடுக்க தூண்டின. ரயத்வாரி முறையின் நோக்கம் சீரழிந்து போன வஞ்சமான ஜமீன்தார்களிடமிருந்து விடுவிக்கப்பட்ட வேளாண் குடிகளை உருவாக்குவது என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில் பெரிய நிலக்கிழார்களை வலுவடைந்தார்கள். ரயத்வாரி பகுதிகளில் குத்தகை விவசாயிகளின் நலன் பற்றி அரசு அக்கறை கொள்ளவில்லை. நிலவரிய அரசின் பெரிய வருவாயாக இருந்தால் கடுமையான முறைகளை பின்பற்றி வரி வசூலிப்பது முக்கிய கொள்கையாக இருந்தது. கம்பெனி அரசால் சென்னையில் நியமிக்கப்பட்ட சித்திரவதை ஆணையம் 1855 சமர்ப்பித்த அறிக்கை வருவாய் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் வரி வசூலிக்கும் சமயங்களில் பயிரிடுவோர் மீது கட்டவிழ்த்துவிட்ட அராஜகங்களை விளக்கமாக எடுத்தியம்பியது. எனினும் சித்திரவதை சட்டம் 1858ஆம் ஆண்டுதான் திரும்ப பெறப்பட்டது. நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம். இங்கிலாந்து மக்களவையின் தேர்வுக்குழு செலக்ட் கமிட்டி 1840ஆம் ஆண்டு அங்கம் வகித்த சார்லஸ் டிராவல்யன் இவ்வாறு தன் பார்வையை முன்வைக்கிறார். வங்காளத்தில் முன்பு விளைந்த ஒரு வகை பட்டு போன்ற பருத்தியிலிருந்து டாக்கா மஸ்லின் என்ற மெல்லிய துணியை நெய்வார்கள். அது போன்ற ஒன்றை பார்ப்பது அரிதாகிவிட்டது. டாக்கா நகரின் மக்கள் தொகை 1,50,000 30,000 அல்லது 40,000 என்ற அளவில் விழுந்துவிட்டது என்பதோடு அந்நகரை மலேரியா நோயும் காடுகளும் வேகமாக சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் மான்செஸ்டர் என்று கருதப்பட்ட வந்த நகரம் இன்று சிறப்பிழந்து வறுமை சூழ்ந்து சிறுத்துவிட்டது. அங்கே நிலவும் அசாதாரண சூழல் உண்மையில் படுபயங்கரமானது. நெக்ஸ்ட் அபே டுபாய் என்ற பிரெஞ்சு கத்தோலிக்க சமய போதகர் தான் ஐரோப்பாவிற்கு திரும்புவதற்கு முன் 1823ஆம் ஆண்டு இவ்வாறு கூறுகிறார். கவலையும் இறப்பும் எங்கெங்கும் நிறைந்து சென்னை மாகாணத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் பசியால் செத்து மடிகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
நெக்ஸ்ட்டு வில்லியம் பெண்டிக் என்ன சொல்றார்? வணிக வரலாற்று இதற்கு சமமான ஒரு துயரம் நிகழ்ந்ததில்லை. பருத்தி நெசவாளர்களின் எலும்பு இந்தியாவின் கங்கை சமவெளி பரப்புகளை வெளுக்கச் செய்கின்றன என்று கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிக் கூறுகிறார். மூணுமே முக்கியமான கோட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸு. அன்றைய சென்னை மாகாணத்தின் குண்டூர் மாவட்டத்தில் 1833ஆம் ஆண்டு ஏற்பட்ட பஞ்சம் பற்றிய ஒரு நேரடி பார்வையாளரின், அதாவது ஆங்கிலேயரோட கூற்று வருமாறு: மிகுந்த நெருக்கடியான சூழலில் மனிதர்கள் எத்தகைய அருவருப்பான உணவை உட்கொள்வார்கள் என்பதை யோசிக்கவே மிகவும் அச்சமாக உள்ளது. ஏனென்றால் உயிர் பிழைத்த சிலர் ஒரு செத்த நாயையும் குதிரையையும் பேராசையோடு சுவைப்பதைக் கண்டேன். மற்றொரு சமயம் ஒரு துரதிர்ஷ்டமான கழுதை கோட்டையை விட்டு வெளியேறிய அக்கணத்திலேயே அதன் மீது ஓநாய்கள் போல் பாய்ந்து, முன்னங்கால் பின்னங்கால் வேறுபாடில்லாமல் பாய்ந்து அங்கேயே கொன்று சுவைத்ததைக் கண்டேன். நெக்ஸ்ட்டு பஞ்சங்களும் ஒப்பந்த கூலிகளும். பஞ்சம் இந்தியாவுக்கு புதியதல்ல என்ற போதும் பிரிட்டிஷ் ஆட்சியில் அது அடிக்கடி தோன்றியதோடு மிக கோரமானதாகவும் விளங்கியது. 4 பஞ்சங்கள் 1800 ஆண்டிலிருந்து 1825 ஆண்டு வரையிலான காலத்தில் தோன்றின. ஆனால் அந்நூற்றாண்டின் கடைசி 25 ஆண்டுகளில் 22 பஞ்சங்கள் தோன்றின. இவற்றால் 50 லட்சத்திற்கும் மேலானோர் இறந்ததாக கருதப்படுகிறது. முன்னாள் குடிமைப்பணி அதிகாரியான ரோமேஷ் சந்திரதத் 1901ஆம் ஆண்டில் கணக்கிடும் போது 1860ஆம் ஆண்டிற்கு பின் 10 வருடம் 10 பெரும் பஞ்சங்களை சுட்டுவதோடு அதனால் 1.5 கோடி மக்கள் இறந்ததாகவும் கூறுகிறார். நெக்ஸ்ட் தலையிடா வணிக கொள்கை லெஷர் ஃபேரி என்பதை கடைபிடிப்பதாக 1833இல் காலனி அரசு எடுத்த முடிவை பஞ்ச காலத்திலும் பலமாக பின்பற்றியது. பல ஆண்டுகளாக மேற்கத்திய கல்வி முறையில் கற்ற இந்திய இளைஞர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவை வறுமையின் பிடியில் வைத்திருக்கிறது என்று வாதிட்டனர். ஒரிசாவில் ஏற்பட்ட பஞ்சத்தில் 3இல் 1 என்ற அளவில் மக்கள் பசியாலும் நோயாலும் செத்து மடிந்ததே அக்கூற்றுக்கு சான்றாக விளங்கியது. இந்நிகழ்வே தாதாபாய் நௌரோஜியை தமது வாழ்க்கை முழுக்க இந்திய வறுமை பற்றிய ஆய்வை மேற்கொள்ள வைத்தது. நெக்ஸ்ட் சென்னை மாகாண பெரும்பஞ்சம் 1876-78. 2 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக பருவகாலம் பொய்த்ததால் சென்னை மாகாணத்தில் 1876-78ஆம் ஆண்டுகளில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. ஒரிசாவில் பின்பற்றியது போன்றே வைஸ்ராய் கைவிரிக்கும் போக்கை பின்பற்றினார். இதனால் மாகாணத்தில் 35 லட்சம் மக்கள் மடிந்தனர். தோட்டப்பயிர்களின் அறிமுகமும் மலைச்சரிவு நிலப்பயிரிடு முறையில் ஏற்பட்ட வளர்ச்சியும் இலங்கை, மொரீஷியஸ், பிஜி, மலேயா, கரீபியன் தீவுகள், நேட்டால், தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் அதிகமான தொழிலாளர் தேவையை ஏற்படுத்தியது. ஆரம்பத்தில் அடிமைகளே பயன்படுத்தப்பட்டார்கள். கம்பெனி அரசு 1843இல் இந்தியாவில் அடிமை முறையை ஒழித்த பின் ஒப்பந்த கூலி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இம்முறையின் கீழ் தொழிலாளர்கள் 5 ஆண்டுகளுக்கு பணியமர்த்தப்பட்டு முடிவில் பயணச் செலவு வழங்கப்பட்டவுடன் தாய்நாட்டிற்கு திரும்ப வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட பல தொழிலாளர்களும் நெசவாளர்களும் சிறிதளவேனும் பணம் ஈட்ட முடியும் என்று எண்ணி இம்முறைக்கு இசைந்தார்கள். ஆனால் அதற்கு மாறாக அவர்களுடைய நிலை அடிமை முறையை விட மோசமானதாக விளங்கியது. காலனி அரசு நிலமற்ற விவசாய கூலிகளை ஏமாற்றியோ ஆட்கடத்தல் முறையிலோ கொண்டு வர கண்காணிகள் எனும் முகவர்களை நியமித்தது. இது பாருங்கள், இதுதான் வந்துட்டு தாது வருட பஞ்சம் சென்னையில் எப்படி இருந்திருக்காங்க மக்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரிசாவில் ஏற்பட்ட பஞ்சம் ரொம்ப இதாக வந்துட்டு மெலிஞ்சு போய் பசியோடு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒப்பந்த கூலி தொழிலாளர் இவங்களாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு புதிய அடிமை முறையால் பாதிக்கப்பட்ட அப்பாவிகள் 180 பேர் ஒப்பந்த தொழிலாளர்களாய் முதன்முறையாக 1828இல் தஞ்சாவூர் பகுதியிலிருந்து இலங்கையில் அமையப்பெற்ற பிரிட்டிஷ் காப்பி தோட்டங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் பணியை விட்டு தப்பிச் சென்றார்கள். தப்பிச் செல்வது குற்றம் என்று கூறிய 1830களின் சட்ட விதிகளையும் இணைத்து நடந்த பணி நியமனம் இந்நிலைமையை மேலும் மோசமாக்கியது. எனினும் பட்டினி சாவிலிருந்து தப்பிக்க பலர் தாமாக முன்வந்து இப்புதிய அடிமை முறையில் தங்களை இணைத்து கொண்டார்கள்.
சென்னையின் ஆளுநர் 1815ஆம் ஆண்டு இலங்கையின் ஆளுநரிடமிருந்து காப்பி தோட்டங்கள் பணிபுரிய கூலித் தொழிலாளர்களை கேட்டு கடிதம் ஒன்றை பெற்றார். சென்னை ஆளுநர் அக்கடிதத்தை தஞ்சாவூர் ஆட்சியருக்கு அனுப்ப, அவர் நிலைமையை ஆராய்ந்து அங்குள்ள மக்கள் நிலத்தோடு மிகுந்த பற்று கொண்டவர்களாக விளங்கியதால் ஏதாவது ஊக்கமளிக்காவிட்டால் விஷயமில்லாமல் அவர்களை ஊரை விட்டு கிளக்குவது கடினம் என்று பதில் கொடுத்தார். ஆனால் அப்பகுதியை தாக்கிய இரு பெரும் பஞ்சங்கள் 1833 மற்றும் 1843 அரசின் எந்தவித ஊக்கமோ சலுகையோ இல்லாமல் அவர்களை இலங்கைக்கு புலம்பெயர்ந்து காப்பி மற்றும் தேயிலை தோட்டங்கள் ஒப்பந்த முறையின் கீழ் கூலித் தொழிலாளர்களாக பணியில் அமர கட்டாயப்படுத்தின. கிட்டத்தட்ட 15 லட்சம், அதாவது 407 மக்கள் 1843லேருந்து 68ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் சென்னையிலிருந்து இலங்கைக்கு ஒப்பந்த கூலித் தொழிலாளர்களாக சென்றார்கள். நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஒப்பந்த கூலி முறை இன்றைய நடைமுறையில் இருக்கும் ஒப்பந்த தொழிலாளர் திட்டத்தில் முற்றிலும் மாறான தண்டனைக்குரிய ஒப்பந்த முறை ஆகும். இம்முறைப்படி கூலி, அதாவது இந்திய ஒப்பந்த தொழிலாளர்களை அழைக்கும் பெயர் கூலின்னு. கூலி சிறைச்சாலை போன்ற சூழலில் பணி செய்ய வேண்டும். பணியில் அலட்சியம் காட்டினாலோ அல்லது பணி செய்ய மறுத்தாலோ, மிடுக்காக திரிந்தாலோ, உத்தரவுக்கு கீழ்ப்படிய மறுத்தாலோ, ஒப்பந்த காலம் முடியும் முன் பணியை விட்டு விலகினாலோ கூலியை மறுக்கவோ அல்லது சிறை தண்டனை வழங்கவோ முடியும். ஓர் அற்ப பிரச்சனைக்காக கூட சட்டச் சரத்துக்களை காட்டி தோட்ட உரிமையாளர்கள் தொழிலாளர்களின் சம்பளத்தை மறுப்பதோ அவர்களை சிறையிலடைக்கவோ செய்தனர். கூலி உயர்வுக்காகவோ அல்லது ஒப்பந்தத்தை முறிக்கவோ செய்திட சங்கம் வைத்து போராட ஒப்பந்த கூலி சட்டம் தோட்ட தொழிலாளர்களை அனுமதிக்கவில்லை. பாரதி தனது கரும்பு தோட்டத்திலே என்ற பாடலில் பெண் தோட்ட தொழிலாளர்களின் பரிதாப நிலையை உருக்கமாக எடுத்துரைத்திருக்கிறார். நெக்ஸ்ட் செல்வச் சுரண்டல். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலில் ஆங்கிலேயருக்கு முன்பு படையெடுத்து வந்த ஆட்சியாளர்கள் எவ்வாறு வேறுபடுகிறார்கள் என்பதை தாதாபாய் நவ்ரோஜி விளக்குகிறார். ஆங்கிலேயருக்கு முன்பு படையெடுத்து வந்தவர்கள் கொள்ளையடித்து தங்கள் நாடுகளுக்கு திரும்பச் சென்று விட்டார்கள். சந்தேகமில்லாமல் அவர்கள் மிகுந்த ரணங்களை ஏற்படுத்தினார்கள் என்ற போதும் செயலூக்கம் கொண்ட இந்தியா சிறிது காலத்தில் மீட்டெழுந்தது. அவ்வாறல்லாமல் படையெடுத்தோர் ஆட்சியாளர்களாக இருந்த மண்ணில் குடியமர்ந்த போது அவர்கள் ஆட்சி முறை எவ்வாறு இருந்த போதும் இங்கிருந்து பெருக்கடத்தலோ நன்னடத்தை சீர்கேடோ ஏற்படவில்லை. ஆங்கிலேய ஆட்சி இதிலிருந்து வேறுபடுகிறது. பொது பணத்தில் நடத்தப்பட்ட முதற்போர்கள் பெரும் கடன் சுமையை ஏற்படுத்தின என்பதோடு காயத்தை ஆறவிடாமல் உயிர் பாய்ச்சும் உதிரத்தை உறிஞ்சும் போக்கில் தொடர் சுரண்டலில் நடைபெற்றது. பழைய ஆட்சியாளர்கள் கசாப்புக்காரர் போல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெட்டினர். ஆனால் ஆங்கிலேயரோ விஞ்ஞான அறிவோடு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கத்தியால் நேரடியாக இதயத்தை வெட்டினாலும் வடு தெரியாதவாறு நேர்த்தியை கையாளுமாறு நாகரிகம், வளர்ச்சி போன்ற சொல்லாடல்களை பயன்படுத்தி காயத்தை மறைக்கிறார்கள். நெக்ஸ்ட் நவ்ரோஜி தன் வாதத்தில் இந்தியாவிலிருந்து பெருந்தொகை உள்நாட்டின் செலவு கட்டணம் ஹோம் சார்ஜஸ் என்ற வகையில் இங்கிலாந்து போய்ச் ஏறுகிறது என்கிறார். உள்நாட்டு செலவு கட்டணம் கீழ்கண்ட கூறுகளை உள்ளடக்கியது. ஃபஸ்ட்டு, கம்பெனியின் பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட்ட லாபம், ஐரோப்பிய அதிகாரிகள், ஐரோப்பிய வியாபாரிகள், தோட்ட முதலாளிகள் போன்றோரின் சம்பளம், சேமிப்பு என்ற வகையில் இங்கிலாந்தில் வரவு வைக்கப்பட்ட தொகை, இராணுவத்திலிருந்தும் குடிமைப் பணியிலிருந்தும் ஓய்வு பெற்றோருக்கு சேர வேண்டிய ஓய்வு ஊதியத் தொகை, லண்டனில் அமைந்திருந்த இந்திய அலுவலகத்தில் பணியாற்றிய ஊழியர்களுக்கும் செயலாளருக்குமான வேண்டிய பெருஞ்சம்பளம், இந்தியாவில் நிகழ்ந்த போர்களுக்கான செலவுகள், போர் நடத்தியதற்கான வங்கியில் பெற்ற கடன்களுக்கான வட்டி மற்றும் இருப்பு பாதை அமைக்க ஏற்பட்ட செலவுகள். இங்கிலாந்திற்கு இந்தியா 1837 கொடுக்க வேண்டிய கடன் 130 மில்லியன் பவுண்டுகளாகும். அது சிறிது காலத்தில் 220 மில்லியன் பவுண்டுகளாக உயர்ந்த போது அதில் 18% ஆப்கானிஸ்தானோடும் பார்மாவோடும் போர் நடத்திய வகையில் செலவு செய்ததாக கொள்ளப்பட்டது. ஒரு அரசு அறிக்கை 1908ஆம் ஆண்டு நிலவரத்தை குறிப்பிடும்போது இருப்பு பாதை பதிக்கும் வகையில் மட்டும் இந்தியாவின் கடன் பாக்கி 177.5 மில்லியன் பவுண்டு என்றது. இந்தியாவில் முதலீடுகள் தொய்வு நிலையை எட்டிய போது பிரிட்டிஷ் அரசு இந்தியாவின் தனியாரிடமிருந்து முதலீடுகளை பெற்றுக்கொண்டது. இவ்வாறு பெறப்பட்ட முதலுக்கு உறுதியாக 5% வட்டியை ஸ்டெர்லிங்கில்
வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது. இந்த வகையில் மட்டுமே இந்தியாவிற்கு 220 மில்லியன் பவுண்டுகள் என்ற அளவில் இழப்பு ஏற்பட்டது. இந்தியாவில் நடந்த செல்வவள கடத்தல் "ட்ரெயின் ஆஃப் வெல்த்' என்ற இப்போக்கை வர்ணிக்கும் தாதாபாய் நவ்ரோஜி, இவ்வளங்கள் இந்தியாவிலேயே தங்கியிருந்தால் இந்த நாடு செழித்திருக்கும். மேலும் கூறுகையில் அவர், கஜினி முகம்மதுவின் கொள்கை 18 முறையோடு நின்றுவிட பிரிட்டிஷாரின் கொள்கையோ முடிவில்லாமல் தொடர்கிறது என்றார். R.C. தத் மதிப்பீட்டில் மகாராணி விக்டோரியாவின் ஆட்சிக்காலத்தில் கடைசி 10 ஆண்டுகள் 1891 901 மொத்த வருவாயான 647 மில்லியன் பவுண்டுகளில் 189 மில்லியன் பவுண்டுகள் இங்கிலாந்துக்கு இருக்கிறது என தெரிய வருகிறது. இது மொத்த வருவாய் 24% என்று சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பாடச்சுருக்கம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பொறுப்புகளை விடுத்து அதிகாரத்தை மட்டும் பயன்படுத்தியதால் ஏற்பட்ட விளைவுகளை விளக்குதல். நெக்ஸ்ட் வாரிசு உரிமை இழப்பு கொள்கை, துணைப்படை திட்டம் ஆகியன மூலம் இந்திய பகுதிகளை ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் கொண்டு வருதல். வங்காளத்தில் நிலையான நிலவரி திட்டம் மற்றும் சென்னை மாகாணத்தில் ரயத்வாரி முறை செயல்பட்டதை விளக்குதல். மக்களின் வாழ்க்கையில் பொது மற்றும் நீதி நிர்வாக சீர்திருத்தங்களால் ஏற்பட்ட மாற்றங்களை விளக்குதல். கவர்னர் ஜெனரல்களின் வளர்ச்சிப் பணிகள், சமூக பண்பாட்டு மற்றும் கல்வி சீர்திருத்தங்களை விளக்குதல். இருப்புப்பாதை, தபால் தந்தி ஆகியவை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு மக்களை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வாறு உதவின என்பதை விளக்குதல். இங்கிலாந்துக்கு இந்தியாவின் செல்வ வளங்கள் கொள்ளை போனதை தாதாபாய் நவ்ரோஜியின் செல்வச் சுரண்டல் கோட்பாடு விளக்கியது. கிழக்கிந்திய கம்பெனியின் சுரண்டல் கொள்கைகள் கடும் பஞ்சத்திற்கு இட்டுச் சென்று விவசாயிகளையும் கைவினைஞர்களையும் நாட்டை விட்டு வெளியேறி ஆங்கிலேயரின் பேரரசின் இதர காலனிகளில் ஒப்பந்த கூலிகளாக பணி சேர நிர்பந்தித்தன. இதோடு உங்களுக்கு இந்த லெசனுக்கான ரீடிங் முடிஞ்சது. இந்த ரீடிங் உங்களுக்கு இந்த லெசன் ஃபுல்லாக உட்காந்து படிக்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரிவிஷன் அண்ட் புதுசாக படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, என்ன இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.